Hello everyone, welcome to K Guru Academy. இந்த வீடியோல நம்ம TNPSC Maths weekly test questions இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கான 3rd week questions ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த பிப்ரவரி மந்த்துக்கான வீக்கில் நம்ம ஃபுல்லாகவே அளவைகள் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பர்டிகுலராக 2 dimensional ஃபிகர்ஸ் அந்த சம்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அந்த 10 சம்முக்கான ஆன்சரை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? இதுதான் என்னது கொஷின். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சதுரம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எல்லா ஃபிகர்ஸும், அதாவது எல்லா டயக்ராம்ஸும் உங்களுக்கு அதோட ஷேப் கரெக்டாக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தெரியணும். ஸோ அப்போ தான் மெஷர்மெண்ட்டே என்னது கரெக்டாக அவங்களால போட முடியும். ஓகே, ஸோ நான் சதுரத்துக்குன்னு நான் சொல்ல, எல்லா படமே உங்களுக்கு என்ன கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ சதுரம் அப்படின்னும் பொழுது இதனுடைய ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப முக்கியமானது என்னது, 4 பக்கங்கள் இருக்கும். 4 பக்கத்தினுடைய அளவுகளும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, 10 சென்டிமீட்டர். அப்போ ஒரு பக்கம் என்னது 10 சென்டிமீட்டர் அப்படின்னா, மற்ற எல்லா பக்கமுமே என்னது 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும். சமமாக இருந்தால் தான் அது சதுரம். ஓகே, ஸோ அப்போ இதை இதனுடைய அளவை நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 மடங்காக என்ன பண்ணுறோம், அதிகரிக்கிறோம். ஸோ அப்படி அதிகரிக்கும் பொழுது நமக்கு சுற்றளவு எத்தனை மடங்காகும்? இப்போ சுற்றளவுனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னும் பொழுது அதனுடைய பரப்பளவு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சதுரம் இருக்குன்னா இதனுடைய இந்த உள்ள இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம பரப்பளவு, ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பார்த்தீங்கன்னா இந்த வெளியில இருக்கு இல்லையா, அவுட்டர் லேயர், இதை ஒரு தடவை இப்படி நம்ம சுற்றி வர்றதுக்கு ஆகக்கூடிய அந்த போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு சுற்றளவு தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இதோட ஒரு பக்கம் அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த ஏ என்னது 10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு பக்கத்தினுடைய அளவை 3 மடங்கு அதிகரிக்கிறோம். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா 3 × 10 என்ன ஆகிடும், 30 சென்டிமீட்டர் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக பாருங்க, சுற்றளவு அப்படின்னும் பொழுது ஃபார்முலா என்ன, சுற்றளவு ஃபார்முலா என்னது 4a. ஜென்ரலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் ஜென்ரலாக 4a அப்படின்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும், 4 × ஏயோட வேல்யூ என்ன 10 சென்டிமீட்டர். அப்போ உங்களுக்கு என்னது 40 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 30 சென்டிமீட்டர், ஒரு பக்கத்தினுடைய அளவு 30 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நியூ புதுசாக இந்த அளவை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள சுற்றளவு என்னது, அகைன் நம்ம என்ன பண்ணலாம், 4a போட்டுக்கலாமா. ஆனால் இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், புதுசாக உள்ள பக்க அளவை போடணும். அப்போ 4 × என்னது 30 போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 × 12 120 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 40ங்கிறது 120 ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 120 நம்ம என்ன பண்ணலாம், 40ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ நமக்கு 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒரு 0க்கு 0, ஒரு 4 3 12. ஓகேவா? ஸோ அப்போ 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ராப்பராக நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் ஜஸ்ட் நீங்கள் சம பார்த்தோன்னே ஒரு சதுரம் இருக்குது, அந்த சதுரத்தோட ஒரு பக்க அளவு இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட எல்லா பக்க அளவும் என்னது ஒரே அளவு, சம அளவு தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதோட சுற்றளவுலையும் என்னது சம அளவு தான் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும். அப்போ 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போது நமக்கு ஆன்சர் 3 மடங்கு, ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாகவும் யோசிச்சு போடலாம். ஓகே, அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்க. ஒரு இணைகரத்தினுடைய அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க. அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க, இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இணைகரம் ரிலேட்டடான அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இணைகரம் ஓரியன்டாக நம்ம திங்க் பண்ண முடியும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, இணைகரத்தினுடைய அடிப்பக்கத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம், பின்னு சொல்லுவோம். அது மாதிரி உயரம் போது ஹெச்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த அடிப்பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, உயரத்தை போல் 3 மடங்கு அப்படின்ட்டாங்க. அப்போ உயரம் நம்ம எனக்கு தெரியும் என்னது ஹெச் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, ஹெச்னே வச்சுப்போம்.
ஆனால் பி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, உயரத்தை போல் 3 மடங்குன்ட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ 3Hன்னு எடுத்துக்கலாமா? புரியுதான்னு பாருங்க. பிஏ நம்ம 3Hன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்படி ஆக்கும் பொழுது அதனுடைய பரப்பளவு என்னவா 192 சதுர சென்டிமீட்டர் அப்படின்ட்டாங்க. அப்போ பரப்பளவு இணைகரத்தினுடைய பரப்பளவு பி இன்டூ ஹெச்ங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த பி இன்டூ ஹெச் தான் என்னது 192. அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3Hங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3H இன்டூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 192. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3H² இஸ் ஈக்குவல் டு 192 அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், H² மட்டும் வச்சுட்டு இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடில் வரும். ஸோ அப்போ H² இஸ் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 3. 1 3 3 6 3 18, மீதி 1 4 3 12. அப்போ H² நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 64ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், H இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ அப்போ இந்த 64 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 8 × 8 தான் 64. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, ஹெச் கிடைச்சிருக்கு. கொஷினில் என்ன கேட்குறாங்க, அதனுடைய பக்கத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உயரம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம இந்த அடிப்பக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் 8 சென்டிமீட்டர் அப்படின்னும் பொழுது இந்த அடிப்பக்கம் அப்படின்றது உயரத்தில் 3 மடங்கு இல்லையா. அப்போ 3 × ஹெச்சுக்கு பதிலாக 8ன்னு போட்டுக்கலாம். அப்போ 8 3 24. ஸோ இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அவ பாருங்க 8, 24 அப்படிங்கிற ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த சம் என்னது தப்பு. ஏன் தப்பு, கொஷினை நல்லா கவனிக்கணும். என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க, இதுதான் கொஷின். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சுக்கணும், அடிப்பக்கத்தை வச்சுக்கணும். அப்போ 24, 8 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா. இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் சில ட்விஸ்டர்ஸ் வைப்பாங்க. ஸோ அப்போ கவனமாக ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகே, சரி, அடுத்த தேர்ட் சம் போகலாம். ஒரு இணைகரத்தினுடைய அடி பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தினுடைய பரப்பு எவ்வாறு மாறும்? இதுதான் வந்து கொஷின். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், உயரத்தை அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றுறோம். பரப்பளவில் என்ன சேஞ்சஸ் வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இணைகரம் இருக்குன்னு வச்சுப்போம், அதோட அடிப்பக்கம், அதாவது மாற்றம் இல்லாமல் ஒரு ஜென்ரலாக ஒரு இணைகரம் இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா. இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள நியூ அதோட வேல்யூஸ் அங்கே இருக்கட்டும். இப்போ இணைகரத்தினுடைய அடிப்பக்கம் அப்படின் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், பின்னு சொல்லுவோம் இல்லையா. பியை நம்ம என்னவா பண்ணுறோம், 2 மடங்காக மாற்றுறோம். அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றும் போது இங்கே என்ன ஆகிடும், 2b அப்படின்னு மாறிடும். அடுத்து உயரத்தை பாதியாக மாற்றுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உயரத்தை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஹெச்சை நம்ம என்னவா பண்ணுறோம், h/2. உயரத்தை பாதியாக மாற்றுறோம். அப்போ டிவைடட் பை 2 போடுறோம். இப்படி இருக்கும்பொழுது இணைகரத்தினுடைய பரப்பு என்னவா மாறும், இதுதான் கொஷின். ஸோ அப்போ இணைகரத்தினுடைய பரப்பளவுக்கு நான் ஃபார்முலா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஜென்ரலாக இணைகரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா b × h. ஸோ அப்போ இந்த எந்த சேஞ்சும் இல்லாதப்ப நமக்கு என்ன கிடைக்கும், b × h தான் கிடைக்கும். இதுவே நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், 2b × h/2. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும், மீதி நமக்கு bh தான் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு எந்த சேஞ்சஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பரப்பளவு என்னது மாறாது. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இணைகரத்துக்கும் நமக்கு பிஹெச் தான் கிடைக்குது. அண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ள இந்த வேல்யூஸ்க்கும் நமக்கு என்னது பிஹெச் தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட பரப்பளவு மாறாது. ஓகே, பாருங்க, ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பு வந்து 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய ஒரு மூலை விட்டத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்ட அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாய் சதுரம் அப்படிங்கிற அந்த ஷேப்பை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ தான் அந்த சமம் வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் ஒன்றும் இல்லை, ஒரு சதுரம் அப்படின்னும் பொழுது சதுரத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுக்கும் பொருந்தும். ஆனால் என்ன, சதுரம்னும் போது நேராக இருக்கும், இது அப்படி இல்லை, என்னது கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் சாய்வாக இருக்கும். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்துருப்பீங்க. அடுத்தது சில ஸ்வீட்லாம் இருக்கு இல்லையா, பாக்ஸில் ஸ்வீட்லாம் வாங்கல, அதுவும் சில ஸ்வீட்ஸ் வந்து இந்த சாய் சதுர ஷேப்பில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூளை விட்டம் அப்படின்னும் பொழுது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த ஆப்போசிட்
லைன் இது இருக்கு இல்லையா, டைரக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து மூலைவிட்டம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சாய்சதுரத்தினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு டயகனல் மூலைவிட்டம் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அனதர் மூலைவிட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நான் சொல்லிடுறேன், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக சாய்சதுரத்தினுடைய அந்த மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஏன்னா பரப்பளவு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்க. பரப்பு நமக்கு தெரியும். ஸோ இப்போ பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு half d1 into d2, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? பரப்பளவை பொறுத்த வரைக்கும் என்னது, ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் வரும். ஓகே, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பரப்பளவு தான் நமக்கு 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை போட்டுக்கலாம். 1/2 இன்டூ d1 என்னது 8 சென்டிமீட்டர், d2 நமக்கு தெரியாது. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 2 2 4 2 8. ஸோ அப்போ d2 இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற 4 டிவைடில் வரும்பொழுது என்ன ஆகும், நமக்கு கேன்சல் பண்ணும்போது இங்கே 25ன்னு கிடைக்கும். அப்போ அனதர் டயகனல் d2 நமக்கு என்னது 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படியா? சென்டிமீட்டர் தான் வரும். ஏன்னா பரப்பளவு அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், 25 சென்டிமீட்டர் தான் போடணும். ஏன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கல, டயகனல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடணும். ஓகே, சரி, இப்போ பாருங்க 25ன்னும் போது என்ன ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் பி, இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்தது 5வது சம் பாருங்க. ஒரு இனிப்பு வகை, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வீட், சில ஸ்வீட் வந்து இந்த ஷேப்ல இருக்குன்னு சாய்சதுர வடிவத்துல இருக்கு. அதனுடைய மூலைவிட்டங்கள் 2 மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று 4 சென்டிமீட்டர், இன்னொன்று 5 சென்டிமீட்டர். இனிப்பினுடைய மேற்பரப்பு முழுவதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெல்லிய அலுமினிய தகடால மூடப்படணும். 100 சதுர மீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். 400 இனிப்புகளை அந்த அலுமினிய தகட்டால மூடுறதுக்கு எவ்வளவு செலவாகும்? இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஷேப் நமக்கு தெரியும், என்னது சாய்சதுர ஷேப்பு. அதில் ஒரு டயகனல் d1 நமக்கு என்னது 4 சென்டிமீட்டர், d2 என்னது, d2ங்கிறது 5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ a is equal to half d1 d2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா equal to 1/2. d1 பொறுத்த வரைக்கும் 4, d2 பொறுத்த வரைக்கும் 5, 1 2 2 2 4. ஸோ நமக்கு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது பரப்பளவு ஏ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால மூடணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பரப்பளவு 10ன்னு கிடைச்சதுனால இப்போ 400 ஸ்வீட்டா. ஸோ அப்போ 400 × 10, 400 × 10 நமக்கு என்ன வரும், 4000 வரும். ஸோ இப்போ இந்த 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆகுங்கிறத இந்த இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 100 சதுர சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா செலவாகுது அப்படின்னும் போது 4000க்கு எவ்வளோ செலவாகும்? ஓகே, ஸோ இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 4000 / 100 இன்ட்டு 7 ரூபா செலவாகுதா. ஸோ இப்போ இன்ட்டு 7 ஈக்குவல் டு 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 7 4 28, இந்த 0 அப்படியே இருக்கும். ஸோ இப்போ 280 நமக்கு செலவாகும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து 6வது சம். ஒரு இணைகர வடிவிலான மைதானம், அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஆகும் பொழுது எவ்வளோ வந்து செலவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இணைகர வடிவத்துக்கு போயிடணும். நமக்கு பரப்பளவு ஃபார்முலா தெரியும், b × hன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு h என்ன கொடுத்துருக்காங்க, h is equal to 14 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது b பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல். இப்போ இங்கே மீட்டர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை, 14லேருந்து 8 கூட்டிடலாம். பட் இங்கே சென்டிமீட்டர் கொடுத்து இங்கே மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா என்னது, அந்த யூனிட்டை வந்து சமப்படுத்திட்டு அப்புறம் தான் அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ b is equal to 14 என்ன பண்ணணும் +8, ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 22 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரப்பளவு a is equal to b × h. b-யை பொறுத்த வரைக்கும் நமக்கு 22 × h வந்து நமக்கு என்னது 14. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். பெருக்கணும்னா என்ன வரும், 2ஆல் பெருக்க போகிறோம். 4 2 8, 4 2 8, 2 2 4, 2 2 4. ஸோ இங்கே 8 வரும். 8 2 10க்கு 0, மீதி 1, 2 1 3. ஸோ அப்போ 308 வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா. ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு நமக்கு 15 ரூபாய் வரும். இதுவே நமக்கு என்ன பண்ணணும்,
8க்கு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 308 இன்ட்டு 15 போடணும். 5ஆல் பெருக்கணுமா? 8×5 40க்கு 0. இந்த 4 பக்கத்துலேயே போட்டுக்கலாம், ஏன்னா 0 இருக்கிறதுனால. அகைன் 15 இன்ட்டு 1ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 308 அப்படியே வந்துடும். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 0 12க்கு 2 மீதி 1 6 இங்கே வந்து 4. இப்போ 4620 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ எத்தனை பேர் இந்த சம்லாம் கரெக்டாக ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகேவா? இது 7வது சம் பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தினுடைய மூளை விட்ட அளவுகளினுடைய கூடுதல் பார்த்தீங்கன்னா 24 மீட்டர். பெரிய மூளை விட்டத்தின் அளவு சிறிய மூளை விட்டத்தை போல் 3 மடங்கு எனில் அதனுடைய பரப்பளவு என்ன? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஷின். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தினுடைய மூளைவிட்ட அளவுகளினுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மூளை விட்டத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 24 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுலேயும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு மூளை விட்ட அளவு தெரியாது, இந்த ஹிண்ட்டை வச்சு தான் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ பெரிய மூளை விட்டத்தின் அளவு சிறிய மூளை விட்டத்தை போல் 3 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ d1 = நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். d2 என்னன்னு எடுத்துக்கலாம்? 3x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸு ப்ளஸ் இந்த 3x ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதான்? 24 கிடைக்குதுன்ட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு 24 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு 4x கிடைக்கும். 4x = 24. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். x = 24 / 4. ஓகேவா? இப்போ 1 நாள் 4 6 நாள் 24. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 6 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு டயக்னலோட வேல்யூ நமக்கு 6. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அனதர் டயக்னல் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அனதர் டயக்னல் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 × 6ன்னு போட்டோம்னா நமக்கு 18ன்னு கிடைக்கும். அப்போ அனதர் டயக்னல் நமக்கு என்னது? 18. ஓகே, கிளியர்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய பரப்பளவு கேட்குறாங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா முன்னாடி ஒரு சம்மில் பார்த்தோம். 1/2 × d1 × d2. ஸோ அப்போ d1 d2 நம்ம அதில் போட போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 1/2 அப்படி வச்சுக்கலாம். d1க்கு பதிலாக 6, d2க்கு பதிலாக 18. 1 3 3, சரி 1 2 2, 3 2 6. 3ஐயும் 18ஐயும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 3 24க்கு 4 மீதி 2, 1 3 3, 4 5. ஸோ இப்போ 54 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அப்படியே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2வதாக இருக்கிற 54 m². ஓகேவா? ஸோ அடுத்து 8வது சம் பார்க்கலாம். ஒரு வட்டக கிணற்றினுடைய விட்டம் 4.2 மீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு என்ன? அப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr. இதுதான் வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா. இப்போ நமக்கு ஆர் தெரியாது, ஏன்னா அவங்க விட்டம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ d = 4.2 அப்படின்னா ஆர் வந்து என்னது? d/2. அப்போ 4.2 / 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 2.1. இப்போ ஆரை கொண்டு வந்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? 2 × 22/7 பையோட வேல்யூ இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 2.1. கேன்சல் பண்ணலாமா? 1 7 7, 3 7 21, அப்போ 0.3ன்னு வரும். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 62 2 4, அப்போ 44 × 0.3. அகைன் பெருக்குனீங்கன்னா 4 3 12. ஸோ 2 வரும், இந்த 1 எடுத்துடலாம், 2 வரும். அகைன் 4 3 12 1 13. ஸோ அப்போ 132 வரும். இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 13.2 அப்படின்னு வரும். நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய விட்டம் 1.4 மீட்டர். அது 150 முறை சுழலும் பொழுது கடக்கக்கூடிய தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 150 துறைன்னும் பொழுது இந்த ஒவ்வொரு சுழற்சியும் நம்ம எது கம்பேர் பண்ணணும்னா சுற்றளவு கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஒரு சதுரம் இருக்குன்னும் போது ஏதோ ஒரு தடவை சுற்றி வரதுக்கு ஆகக்கூடிய அளவு தான் நம்ம சுற்றளவுன்னு சொல்லுவோம். இதை நம்ம இப்படி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி வரும்பொழுது அந்த சுற்றளவு தான் தரையில் பட்டு வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சுற்றளவு தான் வச்சு இந்த சம் போடணும். ஸோ அப்போ 2πr அதே ஃபார்முலா. அண்ட் வந்து டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு d = 1.4. ஆர் வேணும் அப்படின்னா d/2ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்.
ஸோ இப்போ 1.4 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன வரும் 0.7. இது எதோட வேல்யூ ஆரோட வேல்யூ 0.7. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 0.7. இதை கேன்சல் பண்ணலாம். ஒரே 0.1 வரும். ஸோ இங்கே மீதி இருக்கிற எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 44 கிடைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால நமக்கு 4.4 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 150 தடவை சுழலும் பொழுது என்ன சுற்றளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இது வந்து ஒரு தடவை உள்ளதுக்கு 4.4 மீட்டர்ன்றது ஒரு தடவை உள்ளது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 4.4 இன்ட்டு 150 தடவை நம்ம சுத்த போகிறோம். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும் பெருக்கணும்னா 0, அதை விட்டுறலாம், 0 விட்டுருவோம். ஓகேவா, கடைசியாக சேர்த்துக்கலாம். 15ஓட பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும் 5×20க்கு 0, மீதி 2. அகைன் வந்துட்டு 5×20க்கு அங்கே ஒரு 2 இருக்கா. ஸோ அப்போ 22ன்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 44 வரும். ஸோ மீதி அப்படியே நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு 0 போடணும், அதை போட்டுக்கோங்க. அண்ட் வந்து இங்கே ஒரு 0 வரும். இங்கே வந்து 4 2 கூட்டிங்கன்னா 6, அகைன் இங்கேயும் 6. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 660. மறுபடியும் ஒரு 0 வருது. ஆனால் நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் பொழுது இந்த 0 போய்டும். ஸோ இப்போ 660ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது 10வது சம். த லாஸ்ட் ஃபைனல் சம்முக்கு வந்தாச்சு. ஓகேவா, ஏன்னா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியல, அந்த டயக்ராமை பற்றின கான்செப்ட் தெரிலனா சம் போடவே முடியாது. ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, சரி, கொஷினை பாருங்க. 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களா மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வட்டம் அப்படின்னும் பொழுது சுற்றளவு என்ன 2πr. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 2 × 22/7 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 7 தான். ஓகேவா, ஏன்னா ஆரம் தான் கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுக்கல. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும் 44ன்னு வரும். அண்ட் தேவையான அந்த வட்ட கம்பிகள் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. கம்பியோட மொத்த நீளத்துக்கும் டிவைடட் பை ஒரு வட்டத்தினுடைய அந்த சுற்றளவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஈக்குவல். கம்பியினுடைய திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஏன்னா எழுதுற நோட் பண்ணிக்கோங்க. தேவையான, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வட்ட கம்பி எத்தனை உருவாக்கணும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கம்பியினுடைய எதை பொறுத்தது அப்படின்னா கம்பியினுடைய மொத்த நீளத்தை பொறுத்தது. அண்ட் அந்த நீளத்தை டிவைட் பண்ணி ஒரு சுற்றளவால் டிவைட் பண்ணும்பொழுது உள்ளது. ஓகேவா, ஒரு வட்டத்தின் சுற்றளவு. ஓகே, ஒன்றும் இல்லை, கம்பியினுடைய மொத்த நீளம் அதை வட்டத்தின் சுற்றளவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு தேவையான வட்ட கம்பிகள் கிடைச்சிரும். அப்போ 1320 நமக்கு கிடைச்ச 44ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். 2 2 4, 2 2 4, 6 2 12, மீதி 1. அகெயின் 6 2 12, 0. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1. இங்கே வந்து 3 2 6, 3 2 6, 0. அகெயின் 11ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1 வரும், இங்கே 30 வரும். ஸோ அப்போ நமக்கு 30 அந்த வட்ட கம்பிகள் கிடைக்கும். ஓகேவா, இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியர். 10 சம் பார்த்துருக்கோம். 10 சம்மே பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு மென்சுரேஷன்ல இருந்து பார்த்துருக்கோம். ஓகேவா, சரி, அடுத்த வீக்குக்கான கொஷின் வந்து பார்க்கலாம். இந்த சமத்தை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.